இதே மண்ணிலே தனியாக 2 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கின்ற இந்த மண், இந்த மாவட்டம், இன்னைக்கும் கூட்டணியில 2 தொகுதி தான் ஜெயிச்சிருக்கிறோம். அப்போ எனக்கு ஒரு சந்தேகம், இது வளர்ச்சியா? நம்ம வளர்ந்திருக்கிறோமா? உண்மையான வளர்ச்சியா? இவ்வளோ ஆண்டு காலத்துக்கு பிறகு இன்னைக்கு 2 எம்எல்ஏ, அன்னைக்கு தனியா நின்று 2 எம்எல்ஏ. அப்போ நமக்கு பலம் இருக்கு, எல்லாம் நம்மிடம் இருக்கு, சக்தி இருக்கு, இளைஞர் சக்தி எல்லாமே இருக்கு. வழிகாட்டுறதுக்கு ஐயா இருக்கிறார், கொள்கை இருக்குது, செயல் திட்டம் இருக்குது, தொலைநோக்கு பார்வை இருக்குது, எல்லாம் இருக்கு. ஆனால் அன்றைய காலத்தில் இருந்த உழைப்பு, இன்னைக்கு இருக்கிற உழைப்பு, அதை நம்ம ஏற்றுக்கணும். குறைச்சிடலாம். ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்க மாட்டீங்களா? ஏற்றுதான். அன்னைக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ஐயா சொல்லிட்டார், நான் போய் குதிக்கணும், குதிச்சிட்டேன், களத்தில் இறங்கணும். இன்னைக்கு போன் வச்சுட்டு தான் கிராமத்துக்கு போறது கிடையாது, ஒன்றிய செயலாளர் போறது கிடையாது, மாவட்ட செயலாளர். இது நான் பொதுவாக இங்கே மட்டும் சொல்லலை நான், ஏன்னா நம்முடைய இலக்கு வச்சிருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரை போய் கேளுங்க, பொதுவானவங்க கேளுங்க, பாட்டாளி மக்கள் கட்சியா? அதுதான்ப்பா சிறந்த கட்சி. நல்ல கொள்கை வச்சிருக்கிறாங்க, நல்ல கோட்பாடு, தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு சிந்தனை, தினம் ஐயாவுடைய அறிக்கை, தினம் போராட்டங்கள், இதுதான் சிறந்த கட்சி என்று யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த களத்தில் இந்த செய்திகளை நீங்க போய் சேர்க்கிறீங்களா? இல்லை. சேர்த்தா போதும். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் கடந்த ஆண்டு நடந்தது. எனக்கெல்லாம் எவ்வளவு பெரிய வருத்தம். 1,20,000 இந்த தொகுதி, நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த 6 சட்டமன்ற தொகுதியில் நம்ம 4 தொகுதிகள் இதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்றோம். 6ல் 4 எம்எல்ஏ நம்ம அந்த தொகுதியில் இருந்தோம். ஆனால் நமக்கு கிடைச்சது எவ்வளோ வாக்குகள்? சொற்ப வாக்குகள். சரி, திமுக 500 ரூபா கொடுத்தான், அண்ணா திமுக 500 ரூபா கொடுத்தான். ஆனாலும் நம்ம வாக்குகள், நம்முடைய உழைப்பு, அது எங்க போச்சு? ஓமலூர் தொகுதியில் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இருந்தோம், 52,000 வாக்குகள் தனியாக பெற்றோம். எடப்பாடி தொகுதியில் 55,000 வாக்குகள் அண்ணாதுரை எங்க போட்டிட்டப்போ, தனியாக போட்டிட்டப்போ எங்க போச்சு மீதி இல்லை? அதெல்லாம் மீண்டும் வர வேண்டும், வர வைக்க வேண்டும். நீங்கள், அது உங்களுடைய கடமை. அது நடக்கும். எங்கேயும் போல வாக்குகள்லாம் எங்கேயும் போல இருக்கு. இன்னும் 10 மாதம் தேர்தலுக்கு இருக்கு, சட்டமன்ற தேர்தலுக்கு இருக்கு. 10 மாதத்தில் நீங்க களத்தில் இறங்குங்க, செயல் திட்டம் இருக்கு, களத்தில் இறங்குங்க. ஏன்னா நம்ம போன்ற, உங்களை போன்ற யாராலும் உழைக்க முடியாது. ஆனால் இப்போ ஏதோ ஒரு தோய்வு அப்படி இப்படின்னு ஒன்று, மைண்டு கொஞ்சம் எல்லாம் கிளியர் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ களத்தில் இறங்குங்க. ஏன்னா நம்ம கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சொத்து யாருன்னா என் தம்பிகளும் என் தங்கைகளும் தான் மிகப்பெரிய சொத்து. வேற எந்த கட்சிக்கும் இந்த சொத்து கிடையாது, எந்த கட்சிக்கும் கிடையாது. என் தம்பிகளும் என் தங்கைகளும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அவங்களுக்கு. சொல்லிட்டார்ப்பா ஐயா, சொல்லிட்டார்ப்பா, நான் இறங்கி போ, அவ்வளோதான். எந்த இது வேணும் அது வேணும், அவனுக்குள்ள மனசுக்குள்ள அப்படியே அந்த வெறி இன்னும் 10 மாதத்தில் நாம் பார்க்கணும். சேலம் மாவட்டம் தமிழ்நாட்டில் முதன்மை மாவட்டம். இந்த தேர்தலில் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம வெற்றி பெற வேண்டும். ஒரு சில பேர் கூட்டணி கூட்டணி கூட்டணி, அந்த அளவுக்கு நம்ம இந்த தொகுதியில், இந்த மாவட்டத்தில் தனியாக வெற்றி பெற்ற தொகுதி கூட்டணி இருக்கு இல்லை, அதை பற்றி நீங்கள் நினைக்க வேண்டாம். தனியாக போட்டிட்டோன்னா சேலம் இந்த மாவட்டத்தில் 11 தொகுதியில் 8 தொகுதிகள் நாம் வெற்றி பெறணும். தனியாக போட்டியிட்டா வெற்றி பெறுகின்ற வலைகள் அந்த அளவுக்கு. ஏன்னா இந்த தொகுதி, இந்த மாவட்டம் நமக்கு 10 தொகுதிகள் கொடுத்துருக்கு. பாட்டாளி கட்சியில் அதிக எம்எல்ஏக்கள் கொடுத்த மாவட்டம் எந்த மாவட்டம்? சேலம் மாவட்டம். இந்த மாவட்டம் நம்ம மாவட்டம் தான்.
இதே போன்று நம்ம இந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ மக்கள் ஐயா செஞ்சிருக்கிறார். ஒகேனக்கல் மேட்டூர் உபரிநீர் திட்டம் முதல் சொன்னது ஐயா தான். தண்ணி வீணா போதியா, கடல்ல போதியா, அந்த தண்ணி வீணா போற தண்ணியை எங்க மாவட்டத்துக்கு திருப்பி விடுங்க. முதல் ஐயா சொன்னது அதான். 50,000 விவசாயிகளை வைத்து இங்க சேலத்துல எவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை ஐயா நடத்தினார். 50,000 விவசாயிகள். அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அதை பார்த்துட்டு, ஐயோ இவ்வளவு பேர் வந்துட்டாங்களா, சரி ஒரு அறிவிப்பு வரைச்சிடு. சும்மா கசாப்படமா அறிவிப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.